கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு நான் தேடிட்டு இருக்காங்க. இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். கடகராசிக்கு அவர் எப்போ நல்லது சொல்லுவார்னு காத்துட்ருக்கோம். நண்பர்களே, அந்த நாள் இந்த நாள் தான். அதற்கு முன்னாடி 7ஆம் இடத்துல 5 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. கடகராசிக்கு 2 கூடிய சூரியன் வேற 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, கேந்திர பலம் பெறும் பொழுது தனம் வந்து கொண்டே இருக்கிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து பணம் வருது. பணம் வருகின்ற ஒரு காலம். இதெல்லாம் இப்போலாம் அப்படி கிடையாது. ஸோ அப்போது என்ன விஷயம் புரிந்து, கடகராசிக்காரர்கள் பணம் வர வர வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் ஒரு நிமிஷம் கவனிங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு நான் தேடிட்டு இருக்காங்க. இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை தான் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். கடகராசிக்கு அவர் எப்போ நல்லது சொல்லுவார்னு காத்துட்ருக்கோம். நண்பர்களே, அந்த நாள் இந்த நாள் தான். அதற்கு முன்னாடி ஒரு அழகான வார்த்தை, இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். உள்ளபடியே ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. அதாவது கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது. எத்தனையோ வானவில்கள் இந்த வானத்தில் தோன்றுகிறது. டெய்லி டைம் ஆனால் சூரியன் சந்திரன் மட்டும்தான் வந்துட்டு போகுது. நானும் சில ஜோதிடர்கள் என் கூட இருக்காங்க, கரெக்டாக டைமுக்கு வருவோம். அதுதாங்க பெரிய விஷயம். வானவில் என்றைக்காக தான் வரும். சூரியன் காலையில் என்ன வரும், சந்திரன் நைட் ஆனால் ஒரு மாதிரி ஸ்கெடியூல் வச்சுருக்கோம். நான் பாரதி மேடமு, ஒரு தீபா மேடம், ஒரு 2-3 பேர் கரெக்டாக நாங்கள்லாம் சூரிய சந்திரர்கள் மாதிரி கரெக்டாக வந்துகிட்டே இருப்போம். கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த வகையில் என்னோட பணியாற்றுற அத்தனை பேருக்கும் அவர்களுக்கெல்லாம் என் வணக்கங்களும் நமஸ்காரங்களும். வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீதிவ்யா மேடத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா அந்த உலகத்தை நான் இத்தனை பேரை பார்த்துருக்க முடியாது. என் தம்பி காயமுக்கும் என் நன்றி. உங்களுக்கெல்லாம் நன்றி. கடகராசிக்காரர்கள்லாம் நீங்கள்லாம் தான் நிறையா ஓட்டு போடுறது எனக்கு. நெகட்டிவ் ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் எனக்கு ரசிகர்கள் தானே. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் நண்பர்களே, 5 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். எதில்? 7ல். 7ஆம் இடத்துல 5 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு. யோகாதிபதி உச்சம். அடாடா பிரமாதம். 2 கூடிய சூரிய பகவான் 7ல் இருக்கும்போது இது அதை விட பிரமாதம். எது? தனாதிபதி ஒய்ஃபு 7ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றது, வெளிநாட்டு யோகங்கள். சில பேர் சிங்கப்பூர் போயிருப்போம், 4 வருஷம் வேலை செஞ்சேன் சார், அந்த கம்பெனியில் எனக்கு செட்டில்மெண்ட் தரவே இல்லை சார், போன்ற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து சூரியனை தொடர்ந்து சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த சுக்கிரன் யார்? இவன் தான் 4-11 கூடிய பாதகாதிபதி. இவன் ஒருத்தன் 7ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம். மற்றபடி சூரியனோ புதனோ செவ்வாயோ இவங்க அத்தனை பேர் அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார்கள். முக்கியமாக குழந்தை பிறக்க போகுது. கடகராசிக்காரர்கள் சொத்து சேர்த்த ஆரம்பிக்க போகிறீங்க. நேற்றை தொட்டு என்ன, இந்த 1001 படத்தில் வர மாதிரி இன்றை தொட்டு அப்படிம்பாங்க. இன்றை தொட்டு ஒரு மாதம் உங்களுக்கு சொத்து சேர்க்கின்ற மாதம். இன்றை தொட்டு ஒரு மாதம் சொத்து சேர்க்கின்ற மாதம். அப்போது கடகராசிக்காரர்கள் 5 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் என்பதால் நீங்கள் சொத்து சேர்த்துகின்ற மாதமாக மாறிவிட்டீர்கள். ஸோ அப்போ நீங்கள் தேடி தேடி சொத்து வாங்குவீங்க. என்னென்ன சொத்து? லேண்டு வாங்கிறது, பூமி வாங்கிறது, இடம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, தங்க நகை வாங்கிறது, சில்வர் வாங்கிறது, அப்படியே தொடர்ந்து பிஸியாகவே இருப்பீங்க. கடகராசிக்காரர்கள் காட்டில் மழை. 2 கூடிய சூரியன் வேற 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, கேந்திர பலம் பெறும் பொழுது தனம் வந்து கொண்டே இருக்கிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து பணம் வருது. பணம் வருகின்ற ஆக்டிவிட்டி. ஸோ பணம் வர 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 என்ன ஆகுது? 2 கூடிய தனாதிபதி வந்து 7ஆம் இடத்தில் இருக்க உங்களுக்கு என்ன ஆகுன்னா, சூரியன் சோலார் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் லைட்டு, வெளிச்சம், வெப்பம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி 12 கூடிய புத பகவான், 3 கூடிய புத பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அப்போ விரையாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார்.
+4 கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்து. இது 2 தான் ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளமும் என்ன பண்ணால் ஒய்ஃப் கிட்ட ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும். எப்போ பார்த்தாலும் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது ஒரு சண்டை. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு தண்டத்துக்கு ஒரு சண்டை வரும். ஏன் சண்டை போடுறாங்கன்னே தெரில. பல பேர் வீட்டில் இதுதான் பிரச்சனை. ராம்ஜி சார், கடகராசிக்காரர்கள் வீட்டில் இருக்க பெரிய பிரச்சனையே ஃபேமிலி கிரைசிஸ் தான். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு, ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு வாழறதே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க சார், வேதனையாக இருக்குது சார், வெறுப்பாக இருக்குது சார் அப்படிங்கிறது தான். இந்த மாதம் ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருங்க. 5 கூடியவன் உச்சம் பெறுகின்ற மாதம், நீங்கள் சொத்து சேர்க்கின்ற மாதம். சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்கி போட்டிருந்தீங்கன்னா கூட, ஒரு எஃப்டி போடுறதுனா எஃப்டி போடுங்க. நண்பர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்குதுன்னு தெரில. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க எஃப்டி போட்டால் உடைக்கவே முடியாது. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க ஆர்டி போட்டால் உடைக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 500 ரூபாயிலேருந்து நீ கேன் கிரியேட் ஆர்டி. 500 ரூபாயிலேருந்து யூ கேன் கிரியேட் ஆர்டி. 1000 ரூபாயிலேருந்து யூ கேன் கிரியேட் எஃப்டி. எவ்வளோ வேணால் போடலாம். நீங்கள் எப்போ வேணுனாலும் அது ரிட்டர்னாக எடுத்துக்கலாம். முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போலாம். ஸோ அந்த எஃப்டி போட்டால் காலத்துக்கும் மறந்துட வேண்டியதான். அதெல்லாம் எந்த காலம்? அதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் இப்போலாம் அப்படி கிடையாது. ஸோ அப்போது என்ன விஷயம் புரிஞ்சு, கடகராசிக்காரர்கள் பணம் வர வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் ஒரு நிமிஷம் கவனிங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கவனிங்க. டெய்லி வர்ற கலெக்ஷன் காசில் இன்னையிலேருந்து 300 ரூபா, இன்னையிலேருந்து 500 ரூபா, இன்னையிலேருந்து 1000 ரூபாய் எடுத்து வைங்க. இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் சொத்து எப்படி சேருதுன்னு பாருங்கள். இந்த மாதத்தில் இன்றைக்கி 1000 ரூபாய் எடுத்து வச்சு நீங்கள் இன்னும் 4 நாள் கழித்து 2000 ரூபாய் எடுத்து வைப்பீங்க. நண்பர்களே, நானும் என் மனைவியும் திட்டமிட்டு 2000 ரூபாய், 1000 ரூபாய், 3000 ரூபாய் இப்படி சேர்த்து தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம். இதில் சொல்கிறது எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. ஒரு திட்டமிட்ட குடும்பம்னா என்ன நீங்கள் நினச்சிங்க? நீங்கள் எவ்வளோ சேர்த்துணும், ஒரு டார்கெட் வைக்கணும். அடுத்த மாதம் நமக்கு 2 லட்சம் தேவைன்னா இப்போ இருந்து வேலை செய்யணும். அப்படி டார்கெட் வச்சு தான் அச்சீவ் பண்ண முடியும். எதையுமே உடனே அச்சீவ் பண்ண முடியாது. நண்பர்களே, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து பணத்தை சேர்த்த ஆரம்பிங்க. கண்டிப்பாக அடுத்த கார் வாங்குவீங்க. பெரிய மணி ரொட்டேஷன் ஆகுது. 10,000 20,000 வருது. நான் என்னால் சேர்த்து வைக்க முடியும். ஒரு நாளைக்கு இவ்வளோ இன்னிலேருந்து எடுத்து வைக்க ஆரம்பிங்க. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு உண்டியல் மாதிரி நினச்சிங்க. நான் சொல்கிறது சீரியஸாக எடுத்துங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஒரு டிஜிலாக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல, செல்ஃபாக ஆர்டி இனிஷியேட் பண்ணிவிடுங்க. இன்னையிலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன். 5000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டுவேன். 1000 ரூபாய் தான் எடுத்துப்பேன். 4000 ரூபாயை சேவிங்ஸில் போடுவேன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த போதை பழகிடும். இது ஒரு போதைங்க. சேவிங்ஸுங்கிறது ஒரு போதை. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி நான் நிறையா சேவ் பண்ணியிருக்கேன். என்னால் பண்ண முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு கிறுக்கு வந்துடும். டார்கெட் வச்சு காலிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இவ்வளோ டார்கெட், அதில் இவ்வளோ எடுத்து வர வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். கடகராசிக்காரர்கள் 5 கூடியவன் உச்சம் பெறும் பொழுது இதை பயன்படுத்த வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க 5 கூடியவன் உச்சம் போது IVF, இட்ஸி போன்ற ப்ராசஸ். நண்பர்களே, சேலத்துக்கு போனீங்கன்னா இங்கே சாந்தி மேடம்னு ஒரு மேடம் இருக்காங்க, இந்த லிவர் மேடம். அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 20-30 நாளில் அவங்க தர்ற மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும். தயவுசெய்து இனிமையாவது சித்தாக்கு ஆயுர்வேதத்துக்குன்னு மாறுங்க. இனி அலோபதி மாத்திரை சாப்பிடாதீங்க. இட்ஸி பண்ணுறேன் சார், IVF பண்ணுறேன் சார், தயவுசெய்து வேண்டாம். இனிமையாவது இயற்கை உணவுகள் எடுத்துக்கோங்க. உங்களாலேயே முடியும். கிரகம் நேரம் நல்லா இருக்குது, உங்களால் முடியும். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய எண்டில் நிறைய பணம் சேர்த்துவீங்க. கன்ஃபார்மாக சேர்த்துவீங்க. உழைப்பின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உடம்பு சரியாயிரும், குழந்தை பிறந்துடும். கடகராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள். இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.